குரு சரணம். ஈசனருள். சிவபெருமான் பெண் அவதாரம் என்ற பதிவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவபெருமான் கிருஷ்ணரை ஒரு முறை பிருந்தாவனத்தில் சந்தித்து நட்புகள் தொடருது. அப்படியே ஒரு நாள் பௌர்ணமி அன்று புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த இசையானது இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு அந்த இசையானது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ தன்னை அறியாமல் அந்த இசையை நோக்கி ஈர்த்து கிருஷ்ணரை தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா பிருந்தாவனத்தில் அந்த கோபியர்கள் ஈசனை உள்ள அனுமதிக்கலை. அப்போ சொல்கிறாங்க, இங்கே ஆண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள் ஒருத்தர் தான், அது கிருஷ்ண மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் அனுமதி, பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, ஆண்களுக்கெல்லாம் இல்லை. கிருஷ்ணா இப்போ வேணுகான ராஜலீலாவில் இருக்கக்கூடியதாக இருக்கார். அப்போ கோபியர்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அந்த கோபிகையில் ஒருத்தங்க சிவபெருமானை அனுமதிக்காமல் தடுத்து விட்டார். அப்போ நடனத்தை பற்றி ஈசனே ஒரு தாண்டவ மூர்த்தி, நடனத்தை பற்றி சொல்லவா வேணும்? அழகாக ஒரு பெண் ரூபம் எடுப்பார், உள்ளே போவார், கிருஷ்ணனை சந்திப்பார். அந்த கோபியர் உருவம் எடுத்ததால் சிவபெருமானுக்கு கோபேஸ்வரர் என பெயர் பெற்று அந்த இடம்தான் கோபேஸ்வரர் மகாதேவ் திருக்கோவிலாக அமைந்தது. குருவருள் திருவருள் பரிபூரணம்.